வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் மொவானா 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே மொவானா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபன்னான மூவி தான். உள்ள ஏகப்பட்ட பாட்டுகள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹியூமர் பிளஸ் அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நேச்சரை பேஸ் பண்ணி நேச்சரை நம்ம பாதுகாக்கணுங்கிற ஒரு மெசேஜையுமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. கிட்ஸுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு படமாக அதை வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு நல்ல படம் தான். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. மியூசிக்கல் சீக்வன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு மொவானா 2க்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மொவானா 2 வந்து ஒரு சீரிஸா தான் வர வேண்டியது. மொவானா 1 எடுக்கும்போதே மொவானா 2ங்கிற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது சீரிஸா கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம பேசாம ஒரு படமா மாத்திடலாம். ஏன்னா மொவானா 1 கிட்டத்தட்ட ஒரு சக்சஸ் தான். அந்த சக்சஸை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு படமா அதை மாத்திடலாம்னு சொல்லி இப்போதைக்கு இதை ஒரு ஃபுல் ஃபிளெஷ்ட் மொவானா 2 படமாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சீரிஸ்ல இருக்க அந்த கதையை படமா மாத்திருக்காங்க. அதே மாதிரி இதை தொடர்ந்து மொவானாக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் படமும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது அடுத்த வருஷம் ஆர் பாசிபிள் 2026 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு கேள்விப்பட்டேன். பட் எனிவேஸ் லைக் இப்போதைக்கு இந்த மொவானா யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் டிஸ்னி ப்ளஸில் இன்னொரு சீரிஸ் கூட மொவானா சம்மந்தப்படுத்து வரலாம். அதை நம்ம பொறுத்து பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு இந்த டீசரில் என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துலாம். ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷெல் வந்து காமிக்கிறாங்க. ஒன்று ஹெர்மிட் கிராப் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஷெல்லுக்குள்ள அதோடைய வீட்டை கழட்டி வச்சுட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுது. பட் மொவானா அந்த ஷெல்லை எடுத்துட்டு இன்னொரு ஷெல் வைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இந்த ஷெல் என்ன ஞாபகம் இருக்கேன், மொவானா 1 பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குட்டி மொவானா வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஷெல்லை தான் ஃபஸ்ட்டு எடுப்பான். அந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லை ஆட்டி போட்டு போயிருக்கும். ஸோ அப்போ காணாமல் போன மொவானா 1 காணாம போன அந்த ஷெல்லை இப்போதைக்கு தான் நம்ம மொவானா இந்த வளர்ந்துட்ட அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கேன். எத்தனை வருஷம் ஆகியிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல மொவானா சங்கு சத்தத்தை போட பின்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து இறங்குற மாதிரி தெரியுது. போன படத்தோட எண்டே இந்த பக்கம் அந்த சீஃபா மாறி இருக்க நம்ம மொவானா அவளுடைய மொத்த கிளானையுமே இந்த உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக வேற தீவுக்கு வந்து கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு புது தீவை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இந்த கதையோட பிளாட் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பிளாட் படி பார்க்கும்போது நம்ம மொவானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கான். அந்த என்ன மாதிரி கால்னு தெரியல. இந்த ட்ரெயிலர்ல முக்கியமாக இந்த ஷாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்சஸ்டர் அந்த சீஃபோட வீடு மாதிரி ஒன்று இருக்கு. உள்ள உட்காந்து எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி அடிச்சு அதில் தான் பாசிபிள் அந்த கால் வந்திருக்கணும் நம்புறேன். ஸோ மொவானாவோட முன்னோடிகள் இப்போதைக்கு மொவானாவோட ஹெல்ப்பை தேடி வந்திருக்காங்க. ஏன் தேடி வந்தாங்க, எதுக்கு தேடி வந்தாங்க, ஏன் அந்த ஹெல்ப்பு மொவானால அந்த ஹெல்ப்பை பண்ண முடியுமா இல்லையாங்கிறது தான் இந்த படம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துலையுமே நம்ம மொவானா ஒரு ஜேர்னிக்குள்ளே தான் போக போகிறான். அவளுடைய அந்த ஓஷியானியாவை தாண்டி போக போகிறாளாம். ஸோ போன முறை அவளுடைய வீட்டை தாண்டி அந்த ரிஃப்ட்டை தாண்டி தான் போயிருப்பான். இந்த முறை ஓஷியானான்னு சொல்லப்படுற அந்த கடலை தாண்டியே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடலை தாண்டி அவன் என்ன ஸ்பிரிட் ரெல்முக்கா போக போகிறா பாசிபிளி இருக்கலாம். பிகாஸ் இந்த ட்ரெய்லர் ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மொவானாக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வேல் ஷார்க் மாதிரி ஒன்று நிக்குது. பட் அந்த இடத்துல நம்ம மொவானா லைக் அந்த தண்ணிக்காக ஆக்சிஜனுக்காக தத்தளிக்கிற மாதிரிலாம் தெரியல. ரொம்ப அமைதியாக அந்த வேல் ஷார்க்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ பாசிபிளி இது ஸ்பிரிட்ரலமா இருக்க வாய்ப்புகள் அதிகம். போன படத்திலேயே ஸ்பிரிட்ரலம்லேருந்து இந்த பக்கம் நம்ம மொவானாவோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்க. ஒருவேளை பாட்டி தான் கூப்பிட்டுருப்பாங்களோ ஹெல்ப்புக்கு, வாய்ப்பு இருக்கு. மொவானாவால் எப்படி ஸ்பிரிட் ரம்குள்ளே போக முடியும், டவுட்டாக தான் இருக்குது. அது ஸ்பிரிட் ரம்மாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அண்டர் வாட்டர் லொக்கேஷனுங்கிற மாதிரி கூட சொல்லலாங்க. பட் இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு என்னமோ லைக் ஒரு ஸ்பிரிட் ரம் வைப் தான் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே காமிடுங்க. இந்த ஷாட்டில் நம்ம மொவானா பாசிபிளி அவளுடைய ஜேர்னியை மேற்கொள்ளும் போது அவளுக்கு எல்லாருமே டாட்டா பை பை காமிக்கிற மாதிரி தெரியுது. போன முறை யாருக்குமே தெரியாம தான் மொவானா அந்த ஒரு ஷிப்பை எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பான். பட் இந்த முறை எல்லாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகிறான். ஸோ போன முறை அவள் தனியாக போனவன் இந்த முறை லைக் ஒரு 4-5 பேர் கூட போகிற மாதிரி தெரியுது. பிகாஸ் ஃபைனல் ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர், யங்ஸ்டர், ஒரு டீனேஜர் சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ மொவானாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பாசிபிளி அந்த கிராமமே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த பக்கம் கிளப்பி விட்டுருக்கலாம். அவங்க வாய்ப்புகள் அதிகம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது மொவானோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே ஜேர்னியில் இன்வால்வ் ஆனவங்க தான். ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு இடம் அந்த மாதிரி கப்பலில் போனவங்க தான் இந்த மொவானோட ஆன்சஸ்டர்ஸ். அந்த மொவானோட ஆன்சஸ்டர் ஷிப்பில் தான் போன முறை மொவானா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகியிருப்பான். இப்போதைக்கு அதே இடத்துலேருந்து இன்னொரு ஷிப்பை அவள் சூஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த கொகையை சுற்றி இருக்க அந்த கார்விங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மொவானோட ஆன்சஸ்டர்ஸ் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணாங்கன்னு. ஸோ திரும்பவும் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஷிப்பை எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல தான் பாசிபிளி அந்த ஆன்சஸ்டர்ஸ் நம்ம மொவானா கூட பேசுகிற மாதிரியும் சீக்வன்ஸ் எழுதப்படலாம், வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி தானே. ஸோ என்ன வேணாச்சு எப்போ வேணாச்சும் நடக்கலாம். மொவானா வழக்கம் போல ஷிப் எடுத்து கிளம்பும்போது ஆப்வியஸாக கடலுக்குள்ளே ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்க தானே செய்யும். அந்த வகையில் போன முறை இவங்களுக்கு சம்பவம் செய்ய வந்த அந்த காக்காமோரா அந்த டீம் மெம்பர்ஸை திரும்பவும் இங்கே இறக்கியிருக்காங்க. அவங்க தான் பைரேட்ஸ். அந்த காக்காமோரா பைரேட்ஸ் இப்போதைக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மொவானாவை துரத்துற மாதிரி தெரியுது. பார்க்க க்யூட்டாக தான் இருப்பாங்க, தேங்காய் மாட்டேங்க மாதிரி. பட் இருந்தாலும் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து பாரபட்சம் இல்லாமல் ஈவேராக இல்லாமல் அடிப்பாங்க. மாவி அந்த பவர்ஃபுல் டெமிகார்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்க தருமாறி இருப்பாரு. ஸோ இந்த முறை அந்த காக்கா முறை கேட்டு எப்படி தப்பிக்க போகிறாங்க படம் பார்த்தாக்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் நல்லா இருக்கும். அந்த டீம் கேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். போன முறை அந்த காக்கா முறையில் ஒரு சின்ன ஈஸ்டருக்குமே இருந்துச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல. இந்த ஷாட்டில் பார்த்தா தெரியுது உங்களுக்கு, நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு தேங்காய் மட்டை மட்டும் வித்தியாசமான ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்க் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான். பேமேக்ஸில் பார்த்துருப்பீங்க. பேமேக்ஸ் அந்த ரோபோட்டுக்கும் இதே மாதிரி மாஸ்க் தான் இருக்கும். சின்னதாக அடுத்த படத்துக்கான ஒரு லீடப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த டீசரில் நான் தேடி பார்த்த வரைக்கும் அந்த பேமேக்ஸ் மாஸ்க் வந்து தென்படலை. உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கீழே காமிடுங்க. அண்ட் இவன் பாசிபிளி இன்னொரு தீவை தேடி தான் போகிற மாதிரி இருக்கணும்னு நம்புகிறேன்.
சில இடங்களை அவள் தனியாகவும் சேல் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு இடத்துல டீமாகவும் இருக்காங்க, சில இடங்கள் அவங்க தனியாகவும் இருக்காங்க. பாசிபிள் இந்த டீம் வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணால் ஆபத்தில் முடிச்சிடும், நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட மோவானா தனி ஒரு முடிவை எடுத்துருக்கலாம். அண்ட் இவர் தனியாக போகிறத பார்த்துட்டு மனம் பொறுக்காம நம்ம மாவி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ இப்போ நான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி தன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபிஷ் ஹுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருப்பார். அந்த இடத்துல டிக்கெட்டே, அதாவது அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா இழந்த உடஞ்ச இந்த பக்கம் மாவியோட அந்த ஃபிஷ் ஹுக்கை திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிஷ் ஹுக் இருந்தால் மட்டும்தான் மாவியால் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மே ஆக முடியும். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இவரால் ஆன் கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது. அவர்கிட்ட அந்த புது ஃபிஷ் ஹுக்குமே இருக்குது. அந்த காரணத்தினால உலகம் முழுக்கத்தையுமே திரும்ப அவர் வந்து சுற்றி பார்க்க கிளம்பியிருப்பார். என்னமோ மோவானா ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச அப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. போன முறை அவர் ஒன்லி அந்த சேவலை மட்டும் தான் பார்த்துருப்பாரு. இந்த முறை சேவல் கூடவே சேர்ந்து பன்னிக்குட்டியும் இருக்குது. ஹேம் அண்ட் சிக்கன் சொல்லி பார்த்தீங்கன்னா கலைக்கவும் செஞ்சிருப்பாரு. நல்லா இருக்கு அது. அண்ட் ஆப்வியஸாக இந்த முறை வாய்ஸ் அவர் கொடுத்ததும் நம்ம ராக் தான். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. மோவானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆக்டர்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ போன படத்துலேயே அவங்களுக்கு இந்த டிஸ்னி கூட ஏதோ சண்டை ஏற்பட்டிருக்கு போல. இனிமேல் எந்த ஒரு மோவானா ப்ராஜெக்ட்டுக்கும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த முறை மோவானாக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வேற ஒரு ஆளாக இருக்கணும். அண்ட் மோவானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான சேலருங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே. இது காரணம் மாவி தான் போன படத்தில் இந்த மாதிரி சேல் பண்ணுறது எப்படி, ஒரு இடத்துக்கு எவ்வளோ தூரம் என்ன மாதிரி நாட் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை தான் இப்போதைக்கு இந்த மற்ற கிளான் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்து அந்த கிளான் மெம்பர்ஸை ஒரு செயிலிங் கிளானாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோவானா மாற்றிருக்காங்க. ஸோ வழக்கமாக ஒரே தீவுக்குள்ளே குப்பை கூட்டிகிட்டு இருந்தவங்கள இப்போதைக்கு உலகம் முழுக்க சுற்றுற மாதிரி செயலஸாக மாற்றிருக்கா மோவானா. அவளுடைய ஆன்சஸ்டர் பழங்காலத்தில் அவங்களுடைய முன்னோடிகள் எப்படி இருந்தாங்களோ அந்த வரைமுறைக்கு மோவானா இந்த மொத்த கிளானையுமே கொண்டு வந்திருக்க அந்த காரணத்தினால தான் அந்த முன்னோடிகள் இப்போதைக்கு மோவானாவோட அந்த ஹெல்ப்பை தேடி வந்திருக்காங்க போல. என்ன மாதிரி ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் இந்த கதை எது நோக்கி போக போகுதுங்கிறத படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த படத்தில் ஆப்வியஸாக ஏகப்பட்ட மியூசிக்கல் இருக்க தான் போகுது. இது ஒரு டிஸ்னி மூவி அண்ட் குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு மூவியாக இருக்கும்போது மியூசிக்கல் இல்லாமலாம் இருக்காது. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 6 மியூசிக்கல்ஸ் ஒரிஜினல் மியூசிக்கல் இந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 6ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான், பட் ஏதோ நல்லா இருந்தால் சரி. மியூசிக்கலாக போன படம் இருந்தாலும் அதில் சாமிங்காக ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த படமும் ஃபன்னாக இருந்தால் ஓகே. காத்திருப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இந்த மோவானா 2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் மோவானா 1 பார்த்தீங்க? எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க சொல்லி உங்கள் உங்களோட வியூஸை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட லைமை பற்றி நேர்ந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்